100க்கும் மேற்பட்ட தொகுதிகள்ல முன்னிலை, அதாவது விஜய் முதலமைச்சராவது கிட்டத்தட்ட கன்ஃபார்மா ஆயிடுச்சு. ஒரு பெரிய பொலிட்டிக்கல் எர்த்குவேக் நம்ம கண் முன்னே நடந்துட்டு இருக்கு. ஆமா, நிஜமாவே இது ஒரு மாபெரும் அரசியல் மாற்றம். ஒரு புது அலை உருவாகியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். கண்டிப்பா. ஆனா இன்னைக்கு நாம இந்த டீப் டைவ்ல அலச போறது அந்த வெற்றிய பத்தி மட்டும் இல்ல, இந்த மாபெரும் அரசியல் சுழல்ல காங்கிரஸ் ஒரு கோல்டன் வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டாங்களா அப்படிங்கறத பத்தி தான். எக்ஸாக்ட்லி. ஏன்னா இப்ப இருக்கிற டேட்டா படி பாத்தீங்கன்னா, தவைகை 100க்கும் மேல லீடிங், அதிமுக 57, திமுக 48 இடங்கள்ல முன்னிலை வகிக்கிறாங்க. கரெக்ட். ஆனா இதுல பெரிய ட்விஸ்ட் என்னன்னா, திமுக கூட்டணியில 29 தொகுதிகள்ல போட்டியிட்ட காங்கிரஸ் வெறும் 4 இடங்கள்ல மட்டும்தான் லீடிங்ல இருக்காங்க. ஆமா, அந்த நம்பர்ஸ் ரொம்பவே கம்மியா இருக்கு. அதான், இத பாக்கும்போது எனக்கு ஒரு குழப்பம் வருது. அதாவது ஒரு சுனாமி வருதுன்னு தெரிஞ்சும் ஒரு பாதுகாப்பற்ற படகுல பயணம் செஞ்ச மாதிரி இருக்குது. ஆனா அவங்க தரப்புல இருந்து பார்க்கும்போது அது பாதுகாப்பான படகு. ஏன்னா பல வருஷமா ஜெயிச்சுட்டு வர்ற ஒரு ஸ்ட்ராங்கான கட்டமைப்பு இருக்கிற திமுக கூட்டணியில தொடருவது ஒரு சேஃப் கேம் இல்லையா? சேஃப் கேம் தான். ஆனா அதையே ரொம்ப தப்பான முடிவு அப்படின்னு நம்ம சோர்ஸ்ல இருக்கிற அரசியல் நோக்கர்கள் சுட்டி காட்டுறாங்க. அந்த இடத்துல தான் கூட்டணியோட அரித்மெட்டிக் அப்புறம் அந்த கெமிஸ்ட்ரி வேலை செய்யுது. ஆக்சுவலா நம்ம தரவுகள் காங்கிரஸோட உள்கட்சி போராட்டத்தை ரொம்ப கிளியரா காட்டுது. ஓ, அதாவது அந்த சோனியா காந்தி வர்சஸ் ராகுல் காந்தி விஷயமா? ஆமா ஆமா. என்னன்னா ராகுல் காந்தி தவேகோவோட கூட்டணி வைக்க ரொம்பவே ஆசைப்பட்டிருக்காரு. இதுக்காக பிரவீன் சக்கரவர்த்தி நேரடியாக விஜய சந்திச்சு பேசியிருக்காரு. நிஜமாவா? அப்ப பேச்சுவார்த்தை எல்லாம் நடந்திருக்கு? நடந்திருக்கு. மாணிக்கம் தாகூர், ஜோதிமணி மாதிரியான ஆட்களும் இதை சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த புது அலையோட சேர்ந்தா தமிழ்நாட்டுல கட்சியை தனியா வளர்க்கலான்னு அவங்க நினைச்சாங்க. சூப்பர் ஐடியா ஆச்சே. அப்புறம் ஏன் இது நடக்கல? ஆனா மறுபக்கம் பாத்தீங்கன்னா, பசிதம்பரம் அப்புறம் செல்வப்பெருந்தகை மாதிரியான ஸ்டேட் லீடர்ஸ் திமுக கூட்டணியிலேயே தொடரணும்னு உறுதியா இருந்திருக்காங்க. ஓ, அவங்க ரிஸ்க் எடுக்க விரும்பலையா? எக்ஸாக்ட்லி. கடைசியில சோனியா காந்தி ராகுலோட விருப்பத்தை நிராகரிச்சுட்டு திமுக கூடவே கூட்டணியை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இதுக்காக அவங்களுக்கு கூடுதலாக 3 சீட் மற்றும் ஒரு ராஜ்யசபா சீட் கிடைச்சிருக்கு. ஆனா ஏன் ஸ்டேட் லீடர்ஸ் அந்த புது அலைய முற்றிலுமா நிராகரிச்சாங்க? ஒரு பெரிய சேஞ்ச் கொண்டு வர வாய்ப்பு இருந்ததே. இதுக்கு முக்கிய காரணம் அந்த களத்துல இருக்கிற உள்கட்டமைப்பு தான். ஒரு தேசிய கட்சிக்கு அந்த வெற்றியை உறுதி செய்ய திமுகவோட அந்த வலுவான தொண்டர்கள் படை தேவைப்படுது. அதாவது அந்த பூத் கமிட்டி பலம். கரெக்டா? கரெக்ட். அந்த கூடுதல் சீட் அப்படிங்கிறது ஒரு கேரண்டீடு வெற்றி மாதிரி. தவறுக்க கூட சேர்ந்தா மக்கள் மத்தியில புது அலை இருக்கும். ஆனா அத வாக்குகளா மாத்துற அளவுக்கு அவங்க கிட்ட அந்த பலம் இல்ல அப்படிங்கிற பயம் இருந்திருக்கலாம். அப்ப இது ஒரு அதிக லாபம் தரக்கூடிய ஸ்டார்ட் அப்ல இன்வெஸ்ட் பண்ணாம ரொம்ப குறைவான வட்டி தர பிக்ஸட் டெபாசிட்டை தேர்ந்தெடுத்து கடைசியில அந்த வட்டியும் கிடைக்காம நஷ்டமடைந்த மாதிரி இருக்கு. ரொம்ப கரெக்டான அனாலஜி. அந்த பிக்ஸட் டெபாசிட்டையே கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். ஸ்டேட் லீடர்ஸ் அந்த கேரண்டீடு சிறு வட்டிக்கு, அதாவது அந்த சீட்டுகளுக்கு ஆசைப்பட்டாங்க. ஏன்னா புது ஸ்டார்ட் அப்ல ரிஸ்க் எடுக்க அவங்க கிட்ட பொலிட்டிக்கல் கேபிட்டல் இல்ல. ஆமா, ஆனா டேட்டா என்ன சொல்லுதுன்னா, ஒருவேளை காங்கிரஸ் தவகோட இணைஞ்சிருந்தா அவங்களுக்கு 60-70 சீட் வரை ஒதுக்கப்பட்டிருக்கலாம். ஆமா, அதுல சுமார் 50 இடங்கள்ல அவங்க வெற்றியும் பெற்றிருக்கலாம். 50 இடங்கள. அப்போ 1967க்கு பிறகு, அதாவது கிட்டத்தட்ட 70 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு கூட்டணி ஆட்சியில பங்கு பெறும் வரலாற்று சிறப்புமிக்க வாய்ப்ப அவங்க இழந்துட்டாங்க. கண்டிப்பா. ஒரு பாதுகாப்பு வரையத்தை தேடி போய் ஒரு பெரிய அரசியல் மறுமலர்ச்சிக்கான சான்ஸை மிஸ் பண்ணிட்டாங்க. சரியான நேரத்துல முடிவெடுக்கலன்னா அது கட்சியோட பார்கெனிங் பவரை ரொம்பவே குறைச்சிடும். 29 இடங்கள்ல வெறும் 4 இடங்கள் அப்படிங்கிறது அவங்களோட பொலிட்டிக்கல் கேபிட்டலை இன்னைக்கு ரொம்பவே சரிச்சிடுச்சு. ஆனா நம்ம தரவுகள்ல இருக்கிற இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, 2026ல தவற விட்ட இந்த வாய்ப்பு 2029 நாடாளுமன்ற தேர்தல்ல காங்கிரஸ் தவேக கூட்டணி அமைவதற்கான ஒரு விதையா இப்போ உருவாயிருக்கு. ஓ, லோக்சபா தேர்தலுக்கு சொல்றீங்களா? ஆமா, 2029 வரும்போது தவேக ஒரு தவிர்க்க முடியாத பவர் சென்டரா மாறிடும். அப்போ காங்கிரஸ் தங்களை நிலைநிறுத்திக்க தவேக கதவை தான் தட்ட வேண்டியிருக்கும். ஆனா அப்போ காங்கிரஸோட பேரம் பேசும் திறன் ரொம்பவே வீக்கா இருக்குமே. அதான் யதார்த்தம். இன்னைக்கு இருந்த பார்கெனிங் பவர் அப்ப கண்டிப்பா இருக்காது. கரெக்ட். சரியான நேரத்துல எடுக்கப்படும் கூட்டணி முடிவுகள் தான் ஒரு கட்சியோட தலையெழுத்தை தீர்மானிக்கும் அப்படிங்கறது இது நமக்கு ரொம்ப கிளியரா உணர்த்துது. ஆமா, அரசியல்ல டைமிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கிற இந்த தரவுகள் ஒரு சிம்பிள் எலெக்ஷன் ரிசல்ட் இல்ல. வாய்ப்புகள் அரசியல்ல அபூர்வமானவை. அதை தவற விட்டா அதோட விலை மிகப்பெரியது.
கண்டிப்பா. 100க்கும் மேற்பட்ட தொகுதிகள்ல முன்னிலை வகிச்சு ஒரு புது அலை உருவாகி நிக்கிற இந்த நேரத்துல ஒரு கட்சி பாதுகாப்பை தேடி பழைய பாதையிலேயே பயணிச்சது 2029ல தமிழகத்தின் அரசியல் வரைபடத்தை எப்படி மாத்தப் போகுது? இது ஒரு பெரிய கேள்விக்குறிதான். ஆமா, இந்த சுனாமி அலை ஓய்வதற்குள் அரசியல் கட்சிகள் புது வியூகங்களை வகுக்குமா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு பாருங்க.